6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லி அதுல அரை சிலிண்டர் தான் 3 சிலிண்டர் தான் கொடுக்குறாரு. இது வந்து மாற்றம் இல்ல ஏமாற்றம்டா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுத்துது. இதை உண்மையிலே டிவிகேல இருக்கவங்க கேட்டது அவங்களுக்கான விளக்க வீடியோ பின்னால வருது. ஆனா இந்த நாம் தமிழர் தற்கொலைகள் எங்களை ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி தானே எங்களுக்கு வாக்களிக்கல. 6 சிலிண்டர் சொல்லிட்டு 3 சிலிண்டர் கொடுத்திருக்காங்க. சரி, அது கூட இப்ப நிதி நெருக்கடி காரணமாக கொடுக்க முடியல. மேலும் மேலும் அதை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதை நான் வந்து எல்லாருக்கும் சொன்னீங்க. இப்போ வந்து அதுக்கு ஒரு தகுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த தகுதியில கூட 1,39,00,000 சொச்சம் வந்து இதுல வந்து பயன் அடைகிறாங்க. அதையும் தாண்டி இதை வந்து சீரமைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து கேளுங்க, தப்பு கிடையாது. அந்த கேள்வியை கேட்கலாம். உண்மையில தேவை இருக்கவங்க அதுல கேட்கற தப்பு இல்ல. மேபி அதை வந்து சீரமைச்சு மறுபடியும் வந்து ரீகன்சிடர் பண்ணி அதை வந்து கொடுக்கலாம். சோ இப்ப இருக்க நிலைமைக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னா அதுல தப்பு இல்ல. ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா அதை வந்து கேள்வியா கேளுங்க. அதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. இந்த பரந்தூர்ல விமான நிலையத்தை வந்து தாவேக அரசு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. உடனே ஒரு குரூப் வர்றானுங்க, 90% வந்து நாங்க வந்து வாங்கிட்டோம், அதை எப்படி நீங்க வந்து திருப்பி கொடுக்க போறீங்க, அதுல என்ன பண்ண போறீங்க, அந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்லி. 90% வாங்கிட்டேனா அப்ப அங்க போராட்டம் பண்றது யாரு, அங்க செலிப்ரேட் பண்றது யாரு? கேன்சல் பண்ணலன்னா ஏன்டா கேன்சல் பண்ணலன்னு கேக்குறாங்க, கேன்சல் பண்ணா ஏன்டா பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. உங்களெல்லாம் என்னடா சொல்றது? இதனால தமிழ்நாடு 10% வந்து பின்னால போகும். நீங்க சொல்றது எனக்கு கேக்குது, புரியுது. அதுக்கான இன்னொரு இடத்த கண்டிப்பா தேர்வு செய்வாங்க. அதுக்கும் சொல்லியாச்சு. அதுக்கு முன்னால சென்னையில ஒரு டெர்மினல் வந்து எக்ஸ்ட்ராவா நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பேக்கப்புக்காக. அதான் 90% மக்கள் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நீங்க தானே சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு அவங்க பிரச்சனை பண்ண போறாங்க? வாங்குற இடத்த மட்டும் யூட்டிலைஸ் பண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. மீதி இருக்க 10% மக்களுக்கு தானே பிரச்சனை. அவங்கள்ட்ட தான் நாங்க வாங்க போறது இல்லையா. தாவேகா எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் இந்த விஷயத்தை செக் பண்ணுங்க. எதுக்கு இந்த திமுக காரனுங்க இந்த பரந்தூர் விஷயத்துல பறந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பினாமி மூலமாகவும் இவனுங்க அது இல்லாம அங்க ரியல் எஸ்டேட் பண்றதுக்காக அந்த இடத்தோட ரேட்டை விட அதிகமா ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி அங்க வாங்கி போட்டிருக்கானுங்க. அதை வந்து கவர்மெண்ட் ஒரு நல்ல விலை கொடுத்து இவங்களுக்கு கொடுத்துருக்கானுங்க. இப்படி ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. இது உண்மையா இருக்கிற பட்சத்துல நிறைய பேர் மாட்டுவானுங்க. அதனால கண்டிப்பா இந்த விஷயத்துல அந்த 90% சொல்றானுங்கல்ல, அது யாருன்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.